ராணிப்பேட்டை மாவட்டம், வாலாஜா வட்டம் திருமலச்சேரி கிராமன்ற ஊர்லேருந்து பேசுகிறேங்க. இந்த ஊரில் வந்து பழமையான 1000 வருஷத்துக்கு முன்னால் 870வது வருஷத்தில் சோழ மன்னரால் கட்டப்பட்ட சிவன் கோயில் ஒன்று இருக்குது. சோமநாதேஸ்வரர் திரிபுர சுந்தரி உடனுறையோடு அமைந்திருக்கு. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தேரையர் சித்தர் பிறந்த ஊருங்க இது. இந்த ஊரில் அவருடைய ஜீவ சமாதியும் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1300 வருஷத்துக்கு முற்கொண்ட வரலாறு கொண்ட ஊர் இது. இந்த ஊரில் வந்து பல போர் நடக்கிறதுக்கு இங்கேருந்து ஆயத்தமாகி போயிருக்காங்க. அதுக்கு குறிப்பாக தக்கோல போர் வந்து இந்த ஊரில் வணிக நகரமாக இருக்கிறப்போ இங்கே இறங்கி தான் பாலாற்று படுக்கையிலேருந்து போய் போர் வென்று கன்னட ராஷ்டிரகூட மன்னர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதனுடைய வரலாறுக்காக தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அந்த நாளில். அது இப்போ காலப்போக்கில் காலம் மாறி மாறி போக வந்து இந்த ஊர் பேரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமலைச்சேரின்னு இருக்குது. ஆனால் அந்த நாளில் கந்தபுரம்னு இருந்து கந்தபுரி பேட்டைன்னு மாறி இருக்குங்க. இது முதல்ல வந்து இந்த சோமநாதேஸ்வருக்கு முதல் பேர் வந்து கீர்த்தி மார்த்தாண்டீஸ்வரர்னு பேர் இருந்திருக்குங்க. இப்போ வந்து காலப்போக்கில் மாறி மாறி இப்போ வந்து ஊர் பேரும் திருமலைச்சேரின்னு மாறி போச்சுங்க. கோயிலினுடைய சாமி பேரும் வந்து பார்த்திங்கன்னா சோமநாதேஸ்வரர்னு மாறிடுச்சு, காலப்போக்கில் மாறிடுச்சுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறையால் வந்து சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணாமல் நிற்கிதுங்க. இது என்ன காரணத்தினால எதுன்னு தெரியல. இதனுடைய முழு விவரங்களை வந்து சித்தர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள்ன்ற ஒரு புக்கில் வேணு சீனிவாசன்ற ஆசிரியர் வந்து எழுதியிருக்காருங்க. இந்த தேரையர் இந்த ஊரில் பிறந்ததுக்கான அத்தாட்சியும் அதில் இருக்குங்க. மற்றபடி இந்த கோயிலினுடைய வரலாறு, இதனுடைய இருந்த மகிமை எல்லாமே வந்து அந்த புக்கிலே இருக்குங்க. நீங்கள் இதை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த ஊரில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருந்து இல்லை, பக்கத்து மாநிலத்திலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. பிரதோஷம் மிச்ச விசேஷ நாட்களில் வராங்க. ஏன்னா அங்கே தேரையர் சமாதி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து சிறப்பு பூஜையும் பண்ணுறாங்க. மேலும் மேலும் மக்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து இதனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கின்னு இந்த கோயிலினுடைய மகிமை புரிஞ்சு இங்கே இருக்கிற அந்த பழமையை உலகம் முழுக்க தெரியப்படுத்தணுங்க. இதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த சிவனுடைய அருளை பெறணுன்னா எங்களுடைய முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கைங்க.